फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே फ्रेंड्स இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எங்க இரவு சாப்பாடு தான் இன்னைக்கு புட்டு வைக்க போறோம் கரநாள வச்சு புட்டு வச்சு फ्रेंड्स அவரே இன்னைக்கு அவிச்சுமா புட்டு பாருங்க சூப்பரா அவிச்சாச்சுங்க பாத்தீங்களா புட்டு அவிச்சாச்சு இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா வெந்தய குழம்பு சின்ன வெங்காய குழம்புன்னு சொல்லலாம் வெந்தய குழம்புன்னு சொல்லலாம் என்ன பேர் பண்ணாலும் வச்சுக்கொள்ளலாம் அது வச்சு அதோட பாத்தீங்கன்னு சொன்னா கூனி கருவாட்டு இருக்கு தானே அதுல சம்பளம் போட்டு டைம் இருந்தா முட்டையும் பொரிப்பேன் இதான் செய்து சாப்பிட போறேன் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்ப கடை செய்யலாமா இதுல வெந்தய குழம்பு வைப்போம் இதுல வந்து சம்பளம் செய்வோம் அதுக்கப்புறம் நடுவுல முட்டையை பொரிப்போம் ஓகே சட்டியை போட்டாச்சு அடுப்பை போட்டாச்சு நல்லெண்ணெயில தான் செய்ய போறேன் முதல் வந்து இதுக்கு வந்து என்னது கூனிக்கருவாடு சம்பலுக்கு சூடாகட்டுக்கும் அதுக்கு முதல் இங்கால இது வெந்தய குழம்பு கொஞ்சம் வெந்தயத்தை வறுத்தெடுப்போம் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து வறுத்தெடுக்க போறேன் இந்த வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்தெடுப்போம் இதோட 2-3 கருவேப்பிலையும் போடுவோம் போட்டு வறுத்தெடுப்போம் இது கூனிக்கருவாட்டு சம்பலுக்கு கருவேப்பிலை வெங்காயம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதோட ஒரு பச்சை மிளகாய் இது வதங்கட்டும் இது வறுபட்டுட்டு எண்ணெய் கிரைண்டர் கப்ல போட்டு அரைச்சி எடுப்போம் வெந்தய குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் சூடாட்டும் எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை சேர்க்கிறேன் இதோட சின்ன வெங்காயம் கூட சேர்த்துருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் வெள்ளைப்பூடு 2 பச்சை மிளகாய் இது வதங்கட்டுக்கும் இப்ப வெங்காயம் வதங்கி கொண்டு வருது இதோட கொஞ்சமா கட்டத்தூள் சேர்க்கிறேன் இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான் இதையும் கொஞ்சம் வதக்கி விடுவோம் தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம் எடுத்திருக்கிறேன் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளி பழம் நல்லா வதங்குது இங்கே பாத்தீங்கன்னு சொன்னா கூனி கருவாடு இதை வந்து நல்லா கழுவி அதுல மூஞ்சி எல்லாம் எடுத்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன் 2 தடவை கழுவி எடுத்து நான் இப்போ அதை சேர்க்கிறேன் இதோட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன் கொஞ்சமா மிளகுத்தூள் மல்லியில இது எல்லாத்தையும் கலந்து விடுவோம் அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை தணிச்சு 2-3 நிமிஷம் தணிச்சு விடுவோம் அப்படியே அவியட்டும் முட்டை பொரிக்க போறேன் இதுல வந்து முட்டை எடுத்திருக்கிறேன் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கிறேன் 2 பச்சை மிளகாயை வெட்டி சேர்க்கிறேன் குட்டி குட்டியா இதோட சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வெட்டி இருக்கிறேன் அதையும் சேர்க்கிறேன் மல்லியில கட்டத்தூள் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடுவோம் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுவோம் பாத்தீங்களா சூப்பரா கலந்தாச்சு இங்கால சட்டியை வச்சுட்டேன் இதுல முட்டை பொரிக்க போறேன் அங்கால பாருங்க கருவாடு நல்லா இதண்டி வந்து கொண்டிருக்கு இதுல ஒரு கொஞ்சமா புளி தண்ணி சேர்க்க போறேன் புளி எனக்கு இல்ல ஒரு கொஞ்சம் அப்புறம் இந்த சுவையை கொடுக்கும் கலந்து விடுவோம் அப்படியே நல்லா அப்படியே நல்லா புளியெல்லாம் சேர்ந்து அப்படியே நல்லா வதங்கி வரட்டுக்கும் முட்டை பொரிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் சூடாட்டுக்கு இதில் ஊற்றுவோம் பொரியட்டும் இப்போ முட்டையை திருப்பி விடுவோம்
மற்ற பக்கம் அவியட்டும். முட்டை எடுப்போம் பாருங்க, சூப்பராக வந்துட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். இப்போ பாருங்க, பால் கருவாட்டு சம்பல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வாசமே சும்மா தூக்கலாக இருக்கு. இந்த மாதிரி நல்லா வறண்டு வரும். ஒரு நிமிஷம் இருக்கட்டுக்கும். இங்கால பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்குது. இன்னொரு கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இந்த முட்டையை எடுப்பேன், இனி இறக்குவோம். இது சும்மா சுடு சோறோட சாப்பிடவே சும்மா அந்த மாதிரி இருக்கும். பழைய கஞ்சிகளுக்கு, பழைய சோறுக்கு கஞ்சி மாதிரி ஊற்றி போட்டு சாப்பிடவும் செமையா இருக்கு நண்பர்களே. புட்டுக்கு அந்த மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்குது. இது வந்து நல்லெண்ணெய் அதான் அப்படி நுடைச்சு கொண்டு இருக்குது. இனி புளி சேர்க்க போறேன். புளி இந்த புளி ஒரு கொதிச்சு வரட்டுக்கு. இப்போ புளி கொதிச்சு வருது. இனி தேங்காய் பால் சேர்க்க போறேன். 2ஆம் பாலும் 3ஆம் பாலும். இது இதோட 1ஆம் பால். தூள் சேர்க்கிறேன், குழம்பு தூள். இது எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தானா. சோபா சாஸ், கறி பவுடர் நான் இவ்வளோ சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். இதோட உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவு. இனி இது கொதிக்கட்டுக்கும். இப்போ பாருங்க, குழம்பு கொதிச்சு கொண்டு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா வெந்தயத்தை நான் வறுத்து இப்படி அரைச்சி வச்சிருக்கேன். இது முழுக்க சேர்க்க போறது இல்லை, ஒரு கொஞ்சம் தான் சேர்க்கிறது. பிறகு நாங்க இன்னொரு நாள் குழம்பு வைக்க சேர்க்கலாம். இதை வச்சுட்டு இதுல ஒரு கொஞ்சமா சேர்ப்பேன். இதுல ஒரு வாசமா இருக்கு. கணக்க சேர்க்க கூடாது. கணக்க சேர்த்தா அந்த ஒரு மாதிரி இழுபடுற மாதிரி குழம்பு வந்துடும். அதால கணக்கா கொஞ்சமா சேர்க்கணும். அப்பதான் அந்த வெந்தய வாசம் நல்லா இருக்கு. பார்த்து விழுந்துருவீங்க. குழம்பு கொதிச்சு கொண்டு வருது. நல்லா கொதிச்சு கொண்டு வரையில நல்லா கொதிச்சுட்டு காணும் இந்த அளவு. அப்பதான் எங்களுக்கு புட்டு கூத்தி சாப்பிட நல்லா இருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த மாதிரி. இனி மல்லியிலேயே போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்குவோம். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா எண்ணெய் படந்து சூப்பரா கொதிச்சு வருது. இனி இறக்க வேண்டியதான். எப்படி இருக்கு, பார்க்கவே சும்மா செமையா இருக்கு. சுவையான வெந்தய குழம்பு ரெடி. சுடு சுடு. இங்கால முட்டை பொரிச்சாச்சு, இங்கால கருவாட்டு சம்பல், அதுக்கு பிறகு புட்டு, எல்லாமே ரெடி. இனி நான் உங்களுக்கு சூப்பரா டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா சாப்பிட போறேன். புட்டு பசிக்குது நண்பர்களே, சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா சுடுவது, ஆனாலும் விட மாட்டேன். சூட்டோட சாப்பிட்டா தான் செமையா இருக்கும். இங்க பாருங்க, வெந்தய குழம்பு இப்படி குள்ளச்சிட்டு, இதோட கொஞ்சமா இந்த சம்பலையை மட்டும் இப்படி வச்சு, இங்கால முட்டை பொரியலையும் வச்சு இப்படி சாப்பிடணும். சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு. இந்த வெந்தயம் எல்லாம் நாங்க வறுத்து போட்டுட்டாங்க. வாசம் எல்லாம் எங்கப்பா கூப்பிடுங்க அப்பாவை. ஏஞ்சிருக்குதா?
வேற லெவலில் இருக்கு நண்பர்களே. புட்டு சாப்பிட்டு கண்ண நாள் ஆன மாதிரி இருக்கு எனக்கு இன்றைக்கு. இன்னொரு கவலை மோர் மிளகாய் இல்லை, அதுவும் இருந்தா இன்னும் வேற லெவலா இருக்கும். இனித்தான் செய்யணும். செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. செம்ம டேஸ்டா இருக்கு நண்பர்களே வெந்தய குழம்பு.